அருள் தரும் அழகனே போற்றி. அடுத்தது பாருங்க, எட்டாம் பாவகம். இந்த எட்டாம் பாவகம் முடக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஆயுள், அவமானம், வம்பு வழக்கு, எதிர்பாராத செலவுகள், சட்டவிரோதமான வருமானம் வருது, விபத்து, மறைமுக வருமானம், அடிபடுறது, திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு மாங்கல்ய பலம், மாங்கல்ய இழப்பு, இது எல்லாமே எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள். இதுல ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா, அதாவது எட்டாவது இடம் முடக்காக வரும்பொழுது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப இவங்களுக்கான பரிகார பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எட்டாவது வீடாக மேசமோ விருச்சகமோ வந்தா, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மேச வீடு எட்டாவது வீடாக வரும். அதே போல மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எட்டாவது வீடு விருச்சகமாக அமையும். இவங்க திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அபிராமி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்தது பாருங்க,